இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் உள்ளவர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க. என்ன, இதுக்கு ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, அருமையான பாயிண்ட் இருக்கும். என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா LI5. இந்த பாயிண்ட்டை நீங்கள் டெய்லி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் அருமையாக கேட்கும். இந்த LI5ங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் கூகுளில் செக் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் பாயிண்டில் LI5 எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அழுத்தம் கொடுங்க. நீடில் போட முடிஞ்சால் நீடில் போடுங்க, இல்லாட்டி அழுத்தம் கொடுங்க. சரி, ரைட்டு. சரி சார், இதுக்கெல்லாம் நாங்கள் நீடிலுக்கெல்லாம் எங்கே போகிறது, அழுத்தம் கொடுக்குறோம், இன்னும் குணமாகலை இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நாட்டு மருந்து கடையில் போய் நிலவாகை. இந்த நிலவாகை பொடியை வாங்கி 1 ஸ்பூன் இரவு சாப்பாட்டிற்கு பின் இரவு சாப்பாட்டிற்கு பின் சுடு தண்ணீரில் அவ்வளோதான். புரியுதா? நானே எழுதி நானே போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மலச்சிக்கல் அக்குபஞ்சர் பாயிண்டில் LI பாயிண்ட்டு. அது ஒரு ஃபயர் பாயிண்ட்டு. அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு தெரியும். இது ஃபயர் பாயிண்ட்டு. இந்த ஃபயர் பாயிண்ட் போடுங்க. இல்லை சார், எங்களால் நீடிலாம் வாங்க முடியாது, அப்படிலாம் செக் பண்ண முடியாதுங்க. ஒன்றும் நாட்டு மருந்து கடையில் நிலவாகை இருக்கும். நிலவாகை பாக்கெட்டை உடச்சி 1 ஸ்பூன் நல்லா ஒரு டம்ளரில் வெந்நி எடுத்து சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து இரவில் 1 ஸ்பூன் நல்லா கலந்து, 1 ஸ்பூனுங்கிறது 5 to 8 கிராம், இதுதான் கணக்கு. நல்லா சுடுதண்ணில் ஓட்டு அங்கே கலக்கி, வேகக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அப்படி குடித்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மலச்சிக்கல் இல்லாமல் போயிடும். சரிங்களா? வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நன்றி, வணக்கம்.